நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கான செய்தியை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப ஆண்டவர் என்னோட இருதயத்துல போட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் உங்க கூட இதுக்கு முன்னாடி பேசியிருந்த யோவான் 5ஆம் அதிகாரத்துல உள்ள அதே விஷயம்தான். அந்த செய்தியை நீங்க இப்பவும் கேட்கலாம். நீங்க பெரியதாக எதையும் எதிர்பாராதிருக்கும் போது அப்படின்ற தலைப்புல இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த செய்தி அது. நீங்க பெருசா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறப்ப ஆண்டவர் எப்படி இடையிட்டு காரியங்களை செய்யறாருன்னு பத்தினது அது. யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல 38 வருஷமா நடக்க முடியாம ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த சம்பவத்துல இன்னொரு கோணம் இருக்குது பாருங்க. அது கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த நிகழ்ச்சியில நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆண்டவர் நிறைய விஷயங்களை இது தொடர்பா என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. இது நிச்சயமா உங்களை உற்சாகப்படுத்துற ஒரு வார்த்தையா இருக்கும். உங்களோட அற்புதத்துக்கான சரியான ஒரு தொடக்க புள்ளியா இது இருக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில நாம சந்திக்கிற விஷயங்கள் இயல்பா நடக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். நம்ம இயற்கையான ஒரு கோணத்துல இயல்பா அதை பாக்குறோம். இந்த நபர் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு, எனக்கு அங்கிருந்து பணம் வர வேண்டி இருக்கு, அது எனக்கு இந்த நேரத்துக்கு சரியா உதவியா இருக்கும் அப்படின்னு நம்முடைய நம்பிக்கைய, நம்முடைய சார்பு தன்மைய, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளை சுத்தி நமக்காக இருக்கிற விஷயங்கள் என்னவோ அது மேல நம்ம வைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல இப்படி நம்ம நம்புற எதுவுமே நமக்கு கை கொடுக்கறது இல்ல. நமக்கு ஒரு தெய்வீக இடைப்பாடு, ஒரு தெய்வீக தலையிடுதல் நம்மளோட அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? யோவான் 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. 38 வருஷமா அந்த மனுஷன் நடக்க முடியாம இருக்கிறான். இயேசு அங்க வர்றாரு. நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேக்குறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, நான் தண்ணியில இறங்குறதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இறங்கிடுறாங்க, நான் இப்படி இங்கேயே இருக்கிறேன்னு சொல்றான். அவன் தன்னோட முழு நம்பிக்கையும் இழந்த மாதிரி பேசுறான். இனிமே இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். இன்னைக்கு நீங்களும் கூட எனக்கு வேற வழியே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதிர்பார்க்கறதுக்கு, நான் சார்ந்து இருக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? அந்த மனுஷனும் இப்படிதான் சொன்னான். தங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தான். அவன்கிட்ட எதுவுமே இல்லையே, தங்கிட்ட எது இருக்கு எது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தான். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்றான். அவன் மனுஷங்களை நோக்கி பாக்குறான், ஏமாந்து போறான். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் யாருக்காச்சும் அற்புதம் நடக்குது, அதுக்கு பிறகு அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, நான் உனக்கு உதவி செய்யறேன், அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு யாரும் அங்க இருக்க போறதில்ல. அவங்களுக்கு அற்புதம் நடந்ததும் அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க வேற எதை பத்தியும் கவலைப்படல. அவங்களுக்கு அந்த இடம் அதுக்கப்புறம் தேவையில்லையே. அதனால அவங்க அற்புதம் நடந்தது அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றான். இன்னைக்கு நீங்களும் இப்படி எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு மனுஷங்களை எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு கவனிச்சு ஏமாந்து போறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறதும் இல்லாததும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்க போறதில்ல. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனுஷங்க உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் உண்டாக்க போறதில்ல. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறது தெய்வீக இடைப்பாடு, தெய்வீக தலையீடு மட்டும்தான். வேற எந்த விஷயமும் உங்களுக்கு உதவி செய்ய போறதில்ல. ஒருவேளை நான் பணத்தை இப்படிலாம் சேமிச்சா அது எனக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அது உதவ போறதில்ல. அதுக்காக நான் பணத்தை சேமிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. நல்லா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. சிலர் பணத்தை சேமிச்சு வச்சுட்டா போதும் அப்படின்னு பணத்து மேல தங்களோட நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா பணத்துக்கும் ஆதாரமான ஆண்டவரை மறந்துடுறாங்க. சில சமயங்கள்ல மக்கள் தங்களோட வேலையை காத்துக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த வேலையை காப்பாத்திக்கிறது தங்களோட முயற்சினாலதான் நினைக்கிறாங்க. அதே சமயம் சோம்பேறித்தனமா சிறப்பா செயல்படாம ஒழுங்கா வேலை செய்யாம ஏனோதானு இருக்கணும் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. உங்க வேலையை காப்பாத்திக்க நீங்க முயற்சி பண்ணா மட்டும் போதாது. உங்க வேலையை பிடிச்சிருக்கிறவர் ஆண்டவர் தான்.
ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா உங்க வேலை உங்களை விட்டு எப்பவோ போயிருக்க கூடும். கடைசியில எல்லாமே ஆண்டவரோட கரங்கள்ல தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை கிடைக்கிறது உங்க கையில இல்லைங்க. உங்க முயற்சியினால அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சரியான நபர்களை சந்திக்கிறது உங்க கையில இல்லைங்க. நீண்ட காலமா நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு அற்புதம் அல்லது அந்த மாற்றம் நடக்கிறது உங்க கையில இல்லைங்க. அது எல்லாமே ஆண்டவரோட கரங்கள்ல தான் இருக்கு. அதனால உங்களோட சொந்த முயற்சியினால பலத்தினால அதை செஞ்சிட முடியும்னு நம்புறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா உங்களால அதை செய்ய முடியாதப்ப மற்ற மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கும்போது நீங்க சோர்ந்து போவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களாலேயோ உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களாலேயோ எதுவுமே நடக்க போறதில்ல. மனுஷரால் இது கூடாதுதான். ஆனா தேவனால், ஆண்டவரால், ஆண்டவர் கூட இருக்கும்போது, ஆண்டவர் கூட மட்டும் இருக்கும்போது அது நிஜமாகும். இதை சரியா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களோட சொந்த முயற்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன இல்ல அப்படின்றது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? மனுஷங்க மேல உங்களோட எல்லா நம்பிக்கையும் வச்சிருக்கிறீங்களா? இயல்பா இருக்கிற விஷயங்கள் மூலமா எதுவுமே சாத்தியம் இல்லைங்க. உங்களுக்கு ஆண்டவரோட கரம் தேவை. உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அற்புதம் நடக்க உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடுதல், தெய்வீக தலையீடு தேவை. இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தைகளை உங்கள் மேல சொல்றேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நீர் அகற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாள் ஒரு விடுதலையின், ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். தங்கள் சொந்த முயற்சியையும் மற்ற ஜனங்களையும் தங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களுமே சார்ந்து இருக்கிற இவர்கள் அது உதவாது என்பதை உணரச் செய்யும். அந்த அற்புதத்தை அடைய அவர்களுக்கு ஆண்டவரோட வல்லமை தேவை, ஆண்டவரோட கரம் தேவை, ஆண்டவருடைய தலையீடு தேவை என்பதை உணரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.